குழந்தாய், என் அன்பு மகளே, நான் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளேன் என்றால் அதில் காரணம் உண்டு மகளே. உன் வாழ்வில் வசந்த காற்று வீச நேரம் வந்துவிட்டது. இதை நான் உனக்கு பல அறிகுறிகள் மூலம் காட்டியுள்ளேன். அதில் ஒன்றுதான் இந்த அழைப்பும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் உன்னை நான் கருவில் இருந்தே கண்காணித்துக் கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் வசந்த காற்று வீச நான் கூறும் அறிவுரைகளை கேட்டு உன் புத்தியையும் அறிவையும் தெளிவு செய்து கொள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை சற்றே திரும்பிப் பார். அதிலுள்ள கரடு முரடான பாதையே நீ கடந்து வந்துள்ளாய். ஆனால் அந்த துன்பம் இனி உன் வாழ்வில் நடக்காது. என் அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காற்று வீசும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய லட்சியத்தை, அதாவது நீ விரும்பிய இலக்கை அடையும் காலமும் வந்துவிட்டது. என் அழகு பிள்ளையே, அந்த இலக்கை நீ அடைய தொந்தரவு செய்யும் எந்த விஷயத்தையும் உன் கண் முன்னே நானே அழிப்பேன். என் அன்பு மகளே, நீ உன்னை வெறுப்பவரை நினைத்து கவலை கொள்ளாதே. அந்த கவலை அவர்களுக்கு பலமாக கூடும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய பலவீனத்தை உன் எதிரிகள் அடைவர். ஆதலால் மகளே, உன் எதிரிகள் உன்னிடத்தில் இருந்து பார்க்கும்போது உன்னை விட பெரியவர் போல உனக்கு தோன்றக்கூடும். ஆனால் என் அன்பு மகளே, உன் கர்ம காரியங்களை அவர்களுடன் ஒப்பிடும்போது நீ இமயமலை போலவும் அவர்கள் கடற்கரையில் குழந்தைகள் கட்டும் மணல் வீடு அளவும் தான் இருக்கின்றனர். என் அன்பு மகளே, இத்தனை உயரம் கொண்ட நன்மதிப்பு கொண்ட உன் கர்ம காரியங்களுக்கு நான் பலன் கொடுக்க காத்திருக்கிறேன். இதை நீ என்றுமே நினைவில் கொள். உன் பலம் அவர்களுக்கு பலவீனம். இதை உன்னுள் என் நாமத்தை துதிப்பது போல இதையும் துதித்து கொண்டிரு. என் அழகு பிள்ளையே, நான் சூரசம்ஹாரம் செய்வது போல நீயும் உன்னுடைய எதிரிகளை நான் அழித்து உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காற்று வீசும் நேரம் வந்துவிட்டது. இந்த அழைப்பின் மூலம் உன் எதிரி படிப்படியாக சரியும் காலமும் வந்துவிட்டது. என் அன்பு மகளே, பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு என் பிள்ளையை அவமானப்படுத்த நினைத்த எந்த ஒருவரும் அவர் வாழ்வில் துன்பம் என்னும் கடலில் மூழ்கும் நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இது வேலவன் வாக்கு, என்றுமே பொய்க்காது. இந்த காணொளியை பார்த்த 30 நிமிடங்களில் உன்னை நோக்கி உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்து அது நிறைவேறாமல் மறந்த ஒரு விஷயத்தை உன் கண் முன்னே வாழ்வின் வசந்தத்தின் தொடக்கமாக கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். மகளே, நீ என்னை நம்பு. இந்த வேலவன் உன்னோடு இருக்க உன்னை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு பிள்ளையே, உன்னோடு உன் தகப்பன் எப்பொழுதும் இருப்பேன். நீ என்னை நம்பு, என்னை மட்டுமே நம்பு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்னும் வசந்த காலம் வருவது உன்னுடன் இருக்கும் சில பேர் அல்ல, பல பேருக்கு பிடிக்காமல் போகலாம். என் அன்பு குழந்தையே, நீ அவர்களை பற்றி நினைத்து நேரத்தை வீணடிக்காதே. ஏனெனில் நீ அவர்களை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்வில் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறவாதே. என் அன்பின் பிரியமே,
உன் வாழ்க்கையில் இதுவரையில் நடக்காத அதிசயத்தை உன் கண்முன்னே நிகழ்த்த உள்ளேன். ஆதலால் நீ அதை நினைத்து மகிழ்வாயிருக்க வேண்டும் என் அன்பு மகளே. ஏனெனில் உன் வருத்தத்தில் நான் இல்லை, மாறாக உன் மகிழ்வினில் உன் சிரிப்பினில் நான் இருக்கிறேன். இந்த வாழ்வின் வசந்தம் எல்லோர் வாழ்வினிலும் உடனே நிகழாது. அது அவரவரின் கர்ம காரியங்கள் மற்றும் பாவ புண்ணியத்தின் செயல்களின் அடிப்படையிலேயே நிகழும். உன்னுடைய வாழ்வின் தொடக்கம் இன்ப வாழ்வின் வாசலில் நின்று கொண்டிருப்பதை நீ உணர வேண்டும். அதற்கு உன் மனதை தீய வழியில் செலுத்தாமல் அன்பின் கண் திறந்து இந்த உலகை பார்க்கும்போது உன் மனதையும் அறிவையும் நீ பக்குவப்படுத்திக் கொள்வதை என்றுமே மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, இதன் மூலம் உன் துன்பத்தில் இருந்து எழுந்து உன் வாழ்க்கையில் வசந்தத்தை வரவேற்பது உறுதி. இது வேலவன் வாக்கு. இவை என்றுமே பொய்க்காது. நீ என்னை நம்பு மகளே. நான் என்றுமே உன்னுடன் தான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, தயக்கம் கொள்ளாதே, துணிந்து செல். உன்னுடைய பாதை வெற்றியை நோக்கியதாக இருக்கட்டும். உன் தகப்பன் சொல்கிறேன், உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நீ மனதார நினைக்கும் காரியம் வெற்றி பெறும் மகளே. எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வசந்தம் என்னும் தென்றல் வீசி பூக்கள் மலர உன்னுடன் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வு என்றுமே தொய்வுறாது. அது எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும். அன்பின் பிரியமே, உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்த உள்ளேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேர வெறும் 30 நிமிடங்களே உள்ளன. அதனால் அதனை காண உன் மனதை பக்குவப்படுத்தி உன் மகிழ்ச்சியை பொங்க வைக்க அவை காத்திருக்கிறது. அதனால் மகளே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய எதிரிகள் அழிந்து உன் வாழ்க்கையில் வசந்தம் என்னும் தென்றல் வீச நான் உன் மகிழ்ச்சியை காண காத்திருக்கிறேன். என் அன்பு மகளே, உன் தகப்பன் என்றும் உன்னுடனே உள்ளேன். இதனை நீ எப்பொழுதும் மறவாதே. நீ என்னை பற்றி நினைக்கும் போது உன் எதிரில் வந்து நிற்பேன். இதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு மகளே. நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு என் செல்லமே.